கேக்குது மேடம். கேக்குதா? நான் பேசுறது எல்லாத்தையும் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது மேடம். எல்லாத்துக்கும் கேக்குது. எல்லா இடத்துக்கும் வாய்ஸ் போகணும். பெங்களூர், ஈரோடு, திருப்பூர், சென்னை எந்த இடம் விடக்கூடாது. கேக்குதா கேக்குதா கேக்குதான்னு கேக்குது. ஓகே, அப்போ நம்ம நல்ல ஒரு மாலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எப்பவும் வகுப்புக்கு போக முன்னாடி குருவை வணங்கிடலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தர்ஷன ஸ்ரீ குருதேவே நமக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஐயா வந்து என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பணம் ஈர்ப்பு. ஆக்சுவலி குரு திருவாதிரை போறதுனால எல்லாரும் வந்து பாலவகரணம், சூழவாரியா வைத்தியத்துல பிறந்தவங்க, அதிகன வஜ்ர சுப்பிரமணியம் ரொம்ப ஈகரா சரி இந்த 2 மாசத்துல நம்ம எப்படியாவது அடிப்படையா வந்து பணத்தை ஈர்த்தணும் அப்படின்றதுல ரொம்ப ஈகரா இருக்கிறீங்க. அதை பிராக்டிஸும் பண்றீங்க. அதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்ப இந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஐயாவுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இப்ப வந்து பணம் நேற்று வந்து ஐயா எடுத்தது வந்து ஃபுல்லா பணம் வசியம். ஒரு குரு யோகியா இருக்கிறவங்களுக்கு பணவசியம் வந்து ஈர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள், வாழ்வியல் விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. சரி, எனக்கு குரு அவயோகியாவே இருக்கு மேடம், நான் என்ன பண்றது அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கு கூட ஐயா வந்து சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு கோவில் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா கோச்சாரத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம சீனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னன்னா, நம்ம குரு ரோகிணில போகும்போது திருநாவலூர் போனோம். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து ரோகிணி மிருகசீர்ஷத்துல போகும்போது சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். அப்புறம் பூரட்ட இது சனிராகு காம்பினேஷன் பூரட்டாதில போறதுக்கு முன்னால இதுக்கு வந்து திருக்குவளை போனோம். திருக்குவளை விட்டுருங்க, அது வந்து ஒரு தண்ணீர் தாக்கு. அது போக வந்து குரு பகவானுடைய ஒவ்வொரு கோச்சாரத்துக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். இப்ப வர 13ஆம் தேதி கூட செங்காலிபுரம் கோவிலுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா சார்பாக எல்லா மாணவர்களும் உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோருக்குமே வந்து சொல்லுங்க, வாங்க, பயனடைங்க. இது ஒரு கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனையில வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறும். அதுக்காகத்தான் வந்து சொல்றோம். சோ நீங்க மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க, சேர்த்து பயணிக்கலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து குரு பகவான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல போயிட்டே இருப்பாரு. இப்ப எங்க போயிட்டு இருக்கிறாருன்னா திருவாதிரையில போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம டைரக்டா அஸ்வதில இருந்து பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி நம்ம மெயினா வந்து ஸ்டார்ட் பண்றது அஸ்வதி தானே. சோ அஸ்வதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எழுதி போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது போக மெயினா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த கோவிலுக்கு யாரும் போயிருப்பீங்க. அப்படி போயிருந்தீங்கன்னா அந்த லொகேஷனோ இல்ல அங்க இருக்கிற குரூப்களோட நம்பரோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் தானா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ரெகுலரா போவாங்க ஒரு கோவிலுக்கு. அப்போ அதே மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த லொகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தெரிஞ்சவங்க குரூப்ல போடுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அஸ்வதி நட்சத்திரம், அதாவது குரு பகவான் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துல உங்க ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் அஸ்வதி நட்சத்திரத்துல நின்று கெடுபலன் கொடுக்கிறாரு அப்படின்னாலும் இந்த கோவிலுக்கு நீங்க போகலாம். ஓகேங்களா? திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர், திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர். மகாலிங்கேஸ்வரர் இந்த கோவிலுக்கு வந்து ஜாதகத்துல வந்து உங்களுக்கு குரு பகவான் அஸ்வதி நிக்கிற நட்சத்திரத்துல நிக்கிது.
அவங்க வந்து ஒரு பரிகார கோவில், இது வந்து பரிகார கோவில். ஆனா எனக்கு வந்து குரு நல்லாதான் இருக்குது அப்படின்னா அவங்களும் போலாம். இவங்க எப்ப போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து புனிதப்படுத்துறதுக்காக தான் போறோம் இல்லையா? அப்ப வந்து பத்தரை கரணம் வரும்போது போலாம். பத்தரை கரணம் வரும்போது போலாம். வைநாசிகத்தை நீங்க பார்த்துக்கணும். மெயினா வைநாசிகம் வருதா, அதே மாதிரி உங்க நட்சத்திரத்துல வேற ஏதாவது குரு பகவானோ அந்த மாதிரி வருதா அப்படிங்கறதும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 3 ஆங்கிளும் பார்த்துட்டு நம்ம இந்த கோவிலுக்கு போய் பரிகாரமா நம்ம குரு பகவான வேண்டிட்டு வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பரணி. பரணி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா பழையறை வடதடி, பழை யறை வடதளி, தளி. கும்பகோணத்துக்கு அருகில இருக்கிறது. சோமேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. கும்பகோணம் அருகில். கும்பகோணம் அருகில். ஓகேங்களா? அப்ப இவங்க வந்து எப்ப போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தை புனிதப்படுத்தணும். பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனை வந்து புனிதப்படுத்துறதுக்கு தைத்துளை தருணத்துல போலாம். அப்படி இல்லைன்னா சௌபாகியம், வியாகாரம், சாத்தியம், நாமயோகம் நடைமுறையில இருக்கும் போதும் வந்து போலாம். பயனாசிரியத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த நட்சத்திரங்களுடைய ஓட்டம் கோச்சாரத்துல இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கார்த்திகை. நாகப்பட்டினம், திருப்புகழூர், திருப்புகழூர், அக்னீஸ்வர், அக்னீஸ்வர். கார்த்திகை அப்படின்னாலே திருவண்ணாமலை தான் நமக்கு ஞாபகம் வரும். அண்ணாமலையார, அதாவது அப்போ அது நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புகழூர் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம எப்ப போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகைங்கிறது சூரியனோட நட்சத்திரம். சோ நம்ம மனித கரணத்துல போலாம். அப்படி இல்லைனாலும் சோபனம், ஹர்ஷனம், சுபம், நாமயோகம் நடைமுறையில் இருக்கும் போதும் போகலாம். ஓகேங்களா? ரோகிணி. ரோகிணி வந்து ஆக்சுவலி மன்னார்குடி வாசுதேவ புரீஸ்வரர் திருநாவலூர் அதுவும் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு திருநாவலூர் நம்ம எல்லாரும் போனோம். எல்லாரும் கோயிலுக்கு போனனால இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். திருநாவலூர், இது எப்ப போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி தருணத்துல போலாம். அப்படி இல்லைன்னா அதிகண்ட வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகம் அந்த போலாம். ஓகேங்களா? அப்புறம் மிருக சீரிஷம். ஒசூர்ல இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர், சந்திர சூடேஸ்வரர். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 ஆஸ்பெக்ட். உங்க ஜாதகத்துல குரு பகவான் மிருகசீரிஷத்துல நின்று கெடுபலன் கொடுத்தாலும் நல்ல பலன் கொடுத்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்க போகலாம். எனக்கு ஒரு பரிகார கோவில். ஓகேங்களா? நல்ல போலாம். இல்ல கோச்சாரத்துல மிருகசீரிஷத்துல நம்ம போகும்போது போலாம். ஆனா நம்ம லாஸ்ட் டைம் வந்து மிருகசீரிஷத்துல குரு பகவான் போகும்போது எங்க போனோம்? அதே மாதிரி ஒசூர் இதுல இருக்கக்கூடிய முசிறியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். ஓகேங்களா? ஏன்னா எதிர்பார்க்கும் இது கொஞ்சம் தூரங்கிறதுனால. அப்புறம் திருவாதிரை. திருவாதிரை இப்போ நமக்கு கோச்சாரத்துல போயிட்டு இருக்குது இல்லையா? அது எங்கன்னு கேட்டா கும்பகோணத்துக்கும் திருவாரூர், பட் இது வந்து செங்காலிபுரம் இருக்கு,
திருவாரூர் மாவட்டத்துல தான் இருக்குது. அப்ப திருவாரூர்ல இருக்கக்கூடிய செங்காலிபுரம், செங்காலிபுரம் ஸ்ரீ சோழேஸ்வரர், சோழேஸ்வரர் கோவிலுக்கு எப்ப போகலாம்? அதாவது திருவாதிரையை நம்ம புனிதப்படுத்தணும். திருவாதிரை ராகு பகவானுக்கு. அப்ப ராகு பகவானோட ராகு வந்து நம்ம புனிதப்படுத்தணும்னா பாலவ கர்ணத்துல போகலாம், நாகவ கர்ணத்துலயும் போகலாம். பட் பெஸ்ட் வந்து பாலவ கர்ணம். பாலவ கர்ணத்துல போகும்போது யோகமும் பார்க்கணும், வைனாசூர்த்தி பார்க்கணும், உங்களோட இது அடிவாங்காமையும் பார்க்கணும். அது போக திருதி வேதிபாதம் மகேந்திரன் இந்த நாமயோகம் நடைமுறையில வரும்போது ராகு வந்து யோகியா இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த கோவிலுக்கு போலாம். அப்ப நீங்க கேட்டீங்க வர ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் இல்லையே, அந்த யோகம் எல்லாம் இல்லையே, அந்த கர்ணம் எல்லாம் இல்லையே அப்படின்னு. பட் அதுலயும் சூட்சத்துக்கு சொல்லும் போது அது சார்ந்த தெரியும். அந்த கணக்கு வச்சு அந்த 13ஆம் தேதி ஐயா வந்து கேட்டிருக்கிறாரு. அவர் பெஸ்ட் அந்த கால்குலேஷனை ரொம்ப மைன்யூட்டா எடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? பட் நமக்கு இதுவே தாராளம். நம்ம இதை தேர்ந்தெடுக்கணும். டெய்லி அந்த கோஜாத்தை பார்த்து எடுத்தா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் புனர்பூசம், ஸ்ரீராமன் பிறந்த நட்சத்திரம். ஏன்னா அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல குரு பகவான் நின்று, இது குரு பகவானுடைய நட்சத்திரம் கூட, சுயசார நட்சத்திரமும் கூட. இது வந்து திருவெண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர், திருவெண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர். அப்ப வந்து நம்ம 6 நட்சத்திரத்துக்கு பார்த்தோம். இன்னும் 1 பார்த்துக்கலாம், பஞ்சாலிசம். அப்புறம் பூசம். பூசத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா? போர்டு தெரியுதுங்களா? இந்த பூசம் தெரியுதா? தெரியுது மேடம். தெரியுது மேடம். ஓகே. பரிதியப்பர், பரிதியப்பர் தஞ்சை அருகில், தஞ்சைக்கு அருகில். அப்ப பூசம் நட்சத்திரத்துல குரு பகவான் என்ன ஒரு கெடுபலனை கொடுத்தாச்சுன்னா நம்ம பரிகார கோவிலாக இந்த பரிதியப்பர் கோவிலுக்கு போகலாம். எப்ப போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌலவ கர்ணத்துல தாராளமா போகலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து யோகியா வரக்கூடிய நிஷ்கம்பம், கண்டம், அதிகம் அந்த நாம யோகம் வரும்போதும் நம்ம போகணும். ஓகேங்களா? பூசம். அப்புறம் ஆயில்யம். ஆயில்யம் எடுத்தா 9. அப்ப நமக்கு அழிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆயில நட்சத்திரத்துல குரு பகவான் உங்களுக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய இதுல இருந்துச்சுன்னா திருப்புணவாசல், அது ரொம்ப செல்ஸ் அதிகமா இருக்கு. மியூட் போட்டுக்கோங்க, மியூட் போட்டுக்கோங்க. விருத்திபுரீஸ்வரர், விருத்திபுரீஸ்வரர். மேம் ரொம்ப கீழ இருக்க தெரியல மேம். தெரியலையா? அப்போ ஆமா பூசத்துல ஓகே. இப்ப நான் ஆயில மட்டும் அடிச்சுட்டு மேல எடுக்கிறேன். இது ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க வந்து எழுதுறது பெஸ்ட். அத போர்டு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, நல்லா தெரியுது. ஹலோ, மொபைல்லே ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அது நீட்டா தெரியுங்க, கூட பெருசா தெரியும். போர்டு ஜூம் பண்ணி பாருங்க மொபைல்ல, நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எடுத்து கூட பெருசு பெருசா தெரியும், நீட்டா தெரியும். போர்டு வந்து தெளிவா இருக்கும். நீங்க அடிக்க வேண்டாம். அவங்க மேடத்தை தெரியலன்னு சொன்னாங்கல்ல, ஆயிலியம் தெரியலன்னு சொன்னாங்கல்லுங்க, ஜூம் பண்ணி பார்க்க சொல்லுங்க, நீட்டா தெரியும். மேம் திருப்புகழூர், திருப்புகழ் அக்னீஸ்வரர், அக்னி அக்னி தீ,
ஈஸ்வரர். ஸ்கிரீன் ஸ்க்ரோல் பண்ண சொல்லுங்க. ஸ்க்ரோல் பண்ணா அது மேல போகுதுங்க. கரெக்டா தெரியும் பாரு. ஸ்க்ரோல் பண்ணுங்க மேடம். ரித்திபுரீஸ்வரர் புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கு. புதுக்கோட்டை அருகே. நான் ஓவரால மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்க நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன திருத்தணும்னா கூட திருத்திக்கலாம். அஸ்வதி நட்சத்திரத்துக்கு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர். பரணிக்கு பழையறை வடதளி கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கு. கார்த்திகைக்கு நாகப்பட்டினம் திருப்புகழூர் அக்னீஸ்வரர். அக்னீஸ்வரர். ரோகிணிக்கு திருநாவலூர் ஈஸ்வரர். மிருகசீரிஷத்திற்கு ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர். திருவாதிரைக்கு திருவாரூர் செங்காலிபுரம் ஸ்ரீ சோழேஸ்வரர். இப்ப நம்ம போனோம் இல்லையா அது. புனர்பூசத்துக்கு திருவெண்ணை நல்லூர். இதை வந்து ஊரோட பேரு திருவெண்ணை நல்லூர். கிருபாபுரீஸ்வரர் அப்படிங்கிறது மூலவரோட பேரு. கிருபான்னு பேர் வைப்பாங்க இல்லையா, கிருபாபுரீஸ்வரர். அந்த மாதிரி பூசம் நட்சத்திரத்துக்கு பரிதி அப்பர். தஞ்சைக்கு அருகில் இருக்கு. பரிதி பரிதி சூரியனை வந்து பரிதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பரிதி அப்பர். சிவனையும் பரிதின்னு சொல்லுவாங்க, சூரியனையும் பரிதின்னு சொல்லுவாங்க. பரிதி அப்பர் தஞ்சைக்கு அருகில் இருக்கு. ஆயுத நட்சத்திரத்துக்கு திருப்புணவாசல் விருத்தி புரீஸ்வரர். விருத்தி நம்ம விருத்தி நாம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விருத்தி புரீஸ்வரர் புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கு. ஓகேங்களா, அடிச்சிடலாமா? ஏன்னா 9 எழுதினாதான் நமக்கு 27 முடியும். அது ஓகே. இப்ப நம்ம வந்து சொல்லுங்க, எதை சொல்லணும்னா ஓகே ஆயுள் பார்த்தோம். இனி வந்து மகம் நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா திருவரத்துறை தீர்த்தபுரீஸ்வரர். மகம் நட்சத்திரத்துக்கு திருவரத்துறை தீர்த்த புரீஸ்வரர். தீர்த்தம் சொல்லுவோம்ல, அந்த தீர்த்த புரீஸ்வரர். தீர்த்த புரீஸ்வரர். இது வந்து அது என்ன ஊர் மேடம்? தீர்த்தம். தீர்த்தம்னு சொல்லுவோம்ல, தீர்த்தம். ஆமா மேடம். தீர்த்த புரீஸ்வரர். இல்ல ஃபர்ஸ்ட் திருவரத்துறை. 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 திருவடத்துறை. திருவரத்துறை வனம். திருவரத்துறை. ஓகேங்களா. அப்ப குரு பகவான் மகத்துல போகும்போது மகத்தை நம்ம புனிதப்படுத்தணும்னா மகம் எது கேதுவோட நட்சத்திரம். அப்ப டைரக்டா நம்ம பத்தரை கரணத்துக்கு போகலாம். பத்தரை கரணம் இல்லைனாலும் நம்ம எப்ப போகலாம், ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகம் நடைமுறையில் இருக்கும் போதும் நம்ம போகலாம். ஓகேங்களா. இப்ப பூரம் நட்சத்திரம். கோவில் கடலூர் மாவட்டம். கடலூர். அதை எழுதியிருக்க கடலூர். கடலூர் மாவட்டம். செல்வா அது பால்மா. பூர நட்சத்திரத்துக்கு தலைச்சங்காடு. தலைச்சங்காடு. தலைச்சங்காடு சங்கரனீஸ்வரர். சங்கரன்ல பேர் வைப்பாங்கல்ல, சங்கரனே ஈஸ்வரர். வாராயர். சங்கரவரணீஸ்வரர். சங்கரனீஸ்வரர். சங்கரனீஸ்வரர். அம்மா பால் கர்னிக்லரு. மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, மியூட் போட்டு பேசுங்க. ஓகே. பூரம் நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம புனிதப்படுத்தணும்னா பூரம் யாரோட நட்சத்திரம்?
சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனை புனிதப்படுத்துறதுக்கு நம்ம எப்ப போனோம்? சுக்கிரனோட காரணம் எது? தைத்துளை காரணம் வந்து நடைமுறையில் இருக்கும்போது போலாம். அப்படி இல்லைனாலும் சுக்கிரன் வந்து எப்ப யோகியா வருவாங்க? மியூட் போட்டுக்கோங்க. வீடியோ வந்து கரெக்டா வராது, அதனாலதான் சொல்றேன். மியூட் போட்டுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் பேசும்போது மியூட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மியூட். பூரம் நட்சத்திரம் வந்து புனிதப்படுத்தணும்னா நமக்கு வந்து தைத்துளை காரணம் வரணும். தைத்துளை காரணம் வரல அப்படின்னாலும் என்னெல்லாம் வரலாம்? சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம். அந்த நாம வரும்போதும் நமக்கு வந்து பூரம் நட்சத்திரம் வந்து புனிதப்படும். சோ அதை பார்த்து நம்ம அந்த கோவிலுக்கு போலாம். உத்திரம் நட்சத்திரம், குரு பகவான் வந்து உத்திரம் நட்சத்திரத்துல இருக்குன்னா இந்த தலைச்செங்காடு கிட்ட எந்த ஒரு பெரிய ஊர் ஏதாவது சொல்ல முடியுங்களா? தலைச்செங்காடு எங்க இருக்கு? தலைச்செங்காடு எந்த மாவட்டம்? தலைச்செங்காடு பாருங்க சார், மேப்ல வரும் பாருங்க. நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். ஓகே, தேங்க்யூ சார். அதான் ரெவியூன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாவட்டம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. உத்திர நட்சத்திரத்துக்கு காஞ்சிபுரம் காமாட்சி. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். நிறைய சிவன் கோவிலா பார்த்தோம். ஆனா உத்திரத்துக்கு மட்டும் பாருங்க அம்மன் வந்துட்டாங்க. அம்மன் கோவிலா வருது. காஞ்சிபுரம் காமாட்சி. அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரத்துல இப்ப உத்திரத்தை வந்து புனிதப்படுத்துறதுக்கு எப்ப போலாம்? இப்ப காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும்னா எப்ப போலாம்? உத்திரம் யாரோட நட்சத்திரம்? வடிசேகரணம் போலாம். வணிகர்தான் போலாம். சோபனம், அர்ச்சனம், சுபம், மாமேகம் போலாம். வரும்போது போலாம். சூப்பர். நிர்மலா மேடம் சொல்றாங்க. ஓகே. அஸ்தம் நட்சத்திரம் குரு பகவான் அஸ்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு அப்படின்னா சையாறு வேதபுரீஸ்வரர். இப்ப நீங்க வேதபுரீஸ்வரர் கோவில்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. வேதபுரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருக்கு. ஏன்னா சோழர்களாலையும் பாண்டிய மன்னர்களாலையும் இவங்க எல்லாத்தாலையுமே வந்து வேதங்கள் வந்து அந்த டைம்ல இது பண்ணப்பட்டது. சோ ஒவ்வொரு சிவனை வச்சு அவங்க வழிபடுறது. இப்ப நம்ம எல்லாம் வீடு கட்டுறோம், அந்த மாதிரி அவங்க எல்லாம் ராஜாக்களை கோயில் கட்டிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உடனே கோவில் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேதபுரீஸ்வரர் கோவில்ங்கிறது மதுரையில இருக்குது, திருச்சியில 2-3 இடத்துல இருக்குது. அதனால இந்த ஊரை நீங்க பார்த்துக்கணும். ஐயா வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு சொல்றது சையாறுல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவில். வேதபுரீஸ்வரர் கோவில் இன்னும் வேற கோவில் இருக்குது. ஆனா இது வந்து சையாறு. ஓகேங்களா? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளதான் இருக்குது. அதனால அதை நான் போட்டேன். திருவண்ணாமலை அருவிக்கு திருவண்ணாமலைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஓகேங்களா? இப்ப இந்த கோயிலுக்கு அஸ்த நட்சத்திரத்தை நம்ம புனிதப்படுத்தணும்னா எப்ப போலாம்? கரசேகரணம் போகும். கரசேகரணம். சூப்பர் சூப்பர். கேஆர் குமார் சார் கரெக்டா சொல்றாங்க. தேங்க்யூ. அப்புறம் கரசேகரணம் போலாம். அப்புறம் அதிகண்டம், வஜ்ரம், சுக்ரன், நாமேகம் போலாம். போலாம். ஓகே. போகும்போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திதி, யோகம், காரணம், ஏன்னா நம்மளோட ஜாதகங்கிறது மாறாது. அது ஒரே மாதிரிதான் இருக்கும். மியூட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டுக்கோங்க. சொல்லிட்டீங்கன்னா மியூட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளோட திதி, யோகம், காரணம் இதெல்லாம் ஸ்டேபிளா அப்படியே தான் இருக்கும். அது மாற போறது. அப்ப அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நமக்கு நம்ம பிறந்த திதிக்கு இது கரெக்டா வருதா, நம்ம பிறந்த யோகத்துக்கு இது கரெக்டா வருதா, நம்ம பிறந்த காரணத்துக்கு இது கரெக்டா வருதா அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, அதே மாதிரி கோஜாரத்துல மற்ற கிரகங்கள் மெயினா குரு பகவான், சூரியன் இதெல்லாம் அடிவாங்காமையும் பார்த்து நமக்கு கெடுபலன் வராமையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து
செங்கல்பட்டு பக்கத்துலயும் இருக்கும் மேம் வேதபுரீஸ்வரர் கோயில் மலை உச்சியில. இந்த கழுகு வந்து குளிச்சுட்டு 12 மணிக்கு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? சங்கு தீர்த்த குளம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் அப்படின்னுவாங்கல்ல, வேதபுரீஸ்வரர் கோயில். செங்கல்பட்டுல இருந்து போகணும். அது ஓகே. அந்த கோயிலோட ஏதோ ஒரு பிரசித்தி சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அங்க வந்து கழுகு 12 மணிக்கு வந்து அந்த குளிச்சிட்டு அந்த ஐயர் வைக்கும் போது அந்த பிரசாதத்தை சாப்பிடும்னு சொல்லுவாங்க. ஓ கழுகு. ஓகே ஓகே. ஆமா கழுகு. சூப்பர். அதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கும் பிறக்குமா மேம். அந்த குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும். பிறந்து மேல எம்பி வரும். ஓ சங்கு மேலேயே வந்து அந்த அந்த சத்தம் கேட்டு அதை யாரு கேக்குறாங்களோ அவங்கதான் அதை எடுத்துட்டு போய் சாமிக்கு கொடுப்பாங்க. ஓ பாருங்க, புதிய தகவல். சையாறு வேதபுரீஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. அதாவது பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த சங்கு, அந்த குளத்துல இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல இருக்கக்கூடிய சங்கு வந்து மேல எழும்புமாமா. அந்த சப்த ஒலி வந்து யாருக்கு கேக்குதோ அவங்கதான் அதை வந்து அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு புதிய தகவல். இல்ல மேம், அந்த சங்கு பிறக்கும் மேம். பிறந்து வளர்ந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் அது வெளியே வரும். வெளியே வர்றத அதை எடுத்துட்டு போய் அவங்க சிவனுக்கு கொடுத்துருவாங்க மேல வேதபுரீஸ்வரர். அது எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். 12 years. ஓகே. 12 வருஷத்துக்கு ஒரு சூப்பர். அடுத்தது வந்து அஸ்த நட்சத்திரத்துல இருந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர். திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர். இந்த கோவிலுக்கு வந்து மியூட் போட்டுக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்துல குரு பகவான் நின்று பரிகாரமாகவோ வழிபாடாகவோ நீங்க போகணும் அப்படின்னா இந்த கோஜாரத்துல மியூட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டுக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்துல குரு பகவான் வரும்போது திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு இன்னொரு பிரசித்தி இருக்குங்க. என்னன்னா சுகர் கம்ப்ளைண்ட் வந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கோவிலுக்கு போய் வந்து சக்கரை வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சுன்னா இவங்களோட சுகர் வந்து சரியாயிடும் அப்படின்னு இது வேற ஒருத்தவங்க அண்ணன் எங்க சொன்னது. அந்த கோவிலுக்கு அப்படியும் போனாங்க. இப்ப எங்க சொந்தத்துல ஒரு அண்ணா வந்து அந்த கோவிலுக்கு போய் அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நம்ம வந்து குரு பகவான் வந்து சித்திரை நட்சத்திரத்துல கோஜாரத்துல போகும்போது திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம வந்து போலாம். எப்ப போலாம்னு கேட்டீங்கன்னா சித்திரைய புனிதப்படுத்துறதுக்கு தான் நம்ம போறோம். அப்ப சித்திரை யாரோட நட்சத்திரம்? செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாயோட கர்ணநாதன் கொஞ்சம் மியூட் போடலாம். மியூட் போட்டுக்கோங்க. திருச்சி மலர் கோயில் பக்கத்துல இருக்கும். வீடியோ டிஸ்டர்ப் ஆகும், அதனாலதான் வீடியோ டிஸ்டர்ப். திருச்சி மலை கோயில் பக்கத்துல இருக்கு இந்த கோயில். திருச்சி மலை கோவிலுக்கு பக்கத்துலதான் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இத வந்து புனிதப்படுத்தணும்னா எப்ப போலாம்? பவகரணம் வரும்போது போலாம். இல்லைன்னா சுகர்ணம், சித்தி, பிராமியம், நாமயோகம் நடைமுறையில வரும்போதும் நம்ம போகும். ஓகே. சித்திரைக்கு தொடர்ந்து சுவாதி நட்சத்திரத்தை நீங்க புனிதப்படுத்தணும்னா நீங்க எங்க ஊருக்கு தான் வரணும். அதுவும் நம்ம ஸ்கூலை தாண்டி தான் போகணும். ஏன்னா மருதமலை ரோட்ல நானும் இருக்கேன். மருதமலை முருகன் கோவில். மருதமலை முருகன் கோவில் தெரியும்ல எல்லாத்துக்கும். ஆறுபடை வீடுகள்ல சேர்க்கப்படாதது அப்படின்னாலும் ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோவில். கோயம்புத்தூர்ல இருக்குது மருதமலை முருகன் கோவில். சுவாதி நட்சத்திரத்தை நீங்க புனிதப்படுத்தணும். இல்ல குரு பகவான் வந்து சுவாதி நட்சத்திரத்துல கோஜாரத்துல பயணப்படும் போது நீங்க குரு பகவான வந்து வழிபாடா பார்க்கிறதா இருந்தாலும் பரிகாரமா பண்றது. மியூட் போட்டுக்கோங்க. கேக்குமாறா? மியூட் போட்டுக்கோங்க. மேடம் நான் மியூட்
கரெக்டா தான் இருக்கு என்னது. நீங்க வீட்டுல நான் தான் இப்ப பேசுறேன். ரமேஷ் சார் மியூட் போட்டுங்க சார். யாரும் மியூட் போடுங்க, எல்லாரும் மியூட் போடுங்க, எல்லாரும் மியூட் போடுங்க பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம் தானே எல்லாரும் எழும்புறாங்க. ஓகே, சுவாதி நட்சத்திரத்தை புனிதப்படுத்தணும்னா மருதமலை முருகன் கோயில் தான் போகணும். நம்ம ஸ்கூல் ரோடு தான், மெயின் ரோடு போனோம்னா மருதமலை முருகனை பாத்திரலாம். ஓகேங்களா? இவரை வந்து புனிதப்படுத்தணும்னா எப்ப போலாம்? பாலவ கரணம் விடுமுறையில இருக்கும்போது போலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாமயோகம் நடைமுறையில வரும்போது போலாம். இப்போ சுவாதி பார்த்துட்டோம். இனி விசாகம். விசாகம் விசாக நட்சத்திரத்தை புனிதப்படுத்தணும்னா கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர். கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர். நீங்க பாலக்காடு காசி விஸ்வநாதர் கல்பாத்தி கோயிலுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் இந்த கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர் கோயிலும். ரெண்டு கோயிலும் ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த படியாறு, அந்த கோவிலோட இது எல்லாமே ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து கும்பகோணத்துக்கு அருகே இருக்கு. கும்பகோணம் அருகே. பையன் கொடுக்கறது எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிறது மட்டும்தான் கொடுக்குறாரு. ஓகேங்களா? நம்ம அதை போய் கரெக்டா பார்த்தாலே போதும். விசாக நட்சத்திரம் யாரோடது? குரு பகவானோட நட்சத்திரம். சரி, அப்ப குரு பகவான் விசாகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு பணம் வேணும் தானே, அதனால நம்ம விசாகத்தை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும்னா கோஜாரத்துல அந்த அமைப்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஓகேங்களா? எப்ப போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூலம் வரியான் வைத்தியத்தின் நாமயோகம் வரும்போது போகலாம். அப்படி இல்லைன்னா சதுஷ்பாத கரணம் வரும்போது போகலாம். ஓகேங்களா? அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து புதுக்கோட்டை திருவெற்றியூர் வெற்றின்னு சொல்லுவோம்ல, வெற்றி அந்த மாதிரி வெற்றியூர், திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில். இது வந்து நீங்க தேவிப்பட்டினம் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து தேவிப்பட்டினம் போவோம் இல்லையா, அந்த ரூட்ல தான் திண்டுக்கலுக்கு புதுக்கோட்டைக்கு நடுவுல தேவிப்பட்டினம், அந்த ரூட்ல போகும்போது தான் இந்த கோவில் வரும். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில். ஓகேங்களா? அப்ப இது அனுஷ நட்சத்திரத்தை நம்ம வந்து புனிதப்படுத்தணும். அனுஷ நட்சத்திரத்தை புனிதப்படுத்தணும்னா அனுஷம் யாரோடது? சனி பகவானோடது. சனி பகவான் புனிதப்படுத்தணும்னா கௌலவ கர்ணத்துலயோ, அப்படி இல்லைன்னா சனி பகவான் யோகியா வரக்கூடிய நிஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமோ நீங்க போலாம். ஓகேங்களா? ஓகே, அனுஷத்தை தொடர்ந்து கேட்கும். ஒரு நிமிஷம். அனுஷத்தை தொடர்ந்து வந்து திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர். அனுஷத்தை தொடர்ந்து கேட்டு. ஓகே, இப்ப நம்ம வந்து கேட்டை நட்சத்திரத்தை புனிதப்படுத்தணும்னா பிச்சாண்டார் அஸ்வினி. கேட்டையில வந்து பிச்சாண்டார்
பிச்சாண்டர் அல்லனா உத்தம கோவில், உத்தமர் கோவில்னு சொல்லுவாங்க. உத்தமர் கோவில், உத்தமர் கோவில் திருச்சி டோல்கேட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. இப்பெல்லாம் நிறைய டோல்கேட் இருக்கிறதுனால எந்த டோல்கேட் டேரக்டா வேணும் நீங்க லொகேஷன் போடுங்க. பிச்சாண்டர் உத்தமர் கோவில் அப்படின்னா அந்த லொகேஷன் வந்துடும். அப்ப கேட்டை நட்சத்திரத்தை புனிதப்படுத்தணும் அப்படின்னா புதன் வந்து யோகியா இருக்கணும். புதன் யோகியா வருவாங்க. கிம் சுக்கில காரகம் வந்து வரும்போது வருவாங்க. அப்படி இல்லைன்னா பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம் நடைமுறையில இருக்கும் போது வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 9 பார்த்தோம். அஸ்வதில இருந்து ஆயுள்யம் பார்த்தோம். இப்ப மகத்துல இருந்து கேட்டை வரை பார்த்தோம். இப்ப நம்ம அடிச்சோம்னா குரு பகவான் உத்திர நட்சத்திரத்துல இருந்து எங்க கோயிலுக்கு போகணும் சொல்லுங்க. ஈஸியா கொஸ்டின். காஞ்சிபுரம் காமாட்சிங்கம்மா. வெரி குட். காஞ்சிபுரம் காமாட்சி. யார் சொன்னீங்க? கரூர்ல இருந்து தமிழ்மணிங்கம்மா. கரூர்ல இருந்து தமிழ்மணி சார். ஓகே சூப்பர். ஓகே இனி அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துல குரு பகவான் போக எந்த கோயிலுக்கு போலாம்? மருதமலை முருகன் கோயில். மருதமலை முருகன் கோயில். சூப்பர். ரோகிணி நட்சத்திரத்துல குரு பகவான் போகும்போது எந்த கோயிலுக்கு போலாம்? நாவலேஸ்வரர், திருநாவலூர். உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல இருக்குது. உளுந்தூர்பேட்டை அந்த டோல்கேட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும். திருநாவலேஸ்வரர். ஓகே இப்ப புனர்பூசத்துல குரு பகவான் போறாரு. அப்ப எங்க போனோம்? புனர்பூசம் நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் மேடம். கிருபாவை ஞாபகம் வச்சுக்கேன். கிருபாபுரீஸ்வரர். திருவெண்ணூர் கிருபாபுரீஸ்வரர். சூப்பர். புனர்பூசத்தை வந்து இது பண்ணணும். விஷாகத்தை வந்து புனிதப்படுத்துறதுக்கு எங்க போகணும்? தபஸ்தலம் காசி விஸ்வநாதர். சூப்பர். நிறைய பேர் சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாரும் போலாமா? இப்ப குரு பகவான் திருவாதிரை போறதுக்கு எங்க போனோம்? செங்காலிபுரம். ஸ்ரீ சோழேஸ்வரர். அப்ப கமிங் 13th போலாம். ஓகேவா? வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் 12 மணிக்கெல்லாம் அங்க சந்திக்கலாம் எல்லாரும். ஓகேங்களா? எல்லாரும் வாங்க. அடுத்தது இப்ப நம்ம வந்து அனுஷம் கேட்டு வர பார்த்துட்டோம். இனி மூலம் நட்சத்திரம். குரு பகவான் வந்து மூலம் நட்சத்திரத்துல போகும்போது திருவாரூர் பாமணி. திருவாரூர் பாமணி. கொஞ்சம் கீழே இருங்க மேடம். மேல லைட்டிங் இருக்குது. அப்படியா? கொஞ்சம் ஓகே. இது கரெக்டா இருக்குங்களா? இது ஓகே மேடம். மூலம் நட்சத்திரத்துக்கு திருவாரூர்ல திருவாரூர் மாவட்டம் பாமணி நாகநாதர் சர்வபுரீஸ்வரர். அவர் வந்து சர்வபுரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. மூலம் நட்சத்திரத்துக்கு திருவாரூர் பாமணி. பா அப்படின்னா வெண்பா கலிப்பா. நீங்க இலக்கணம் படிச்சிருந்தாங்கன்னா தெரியும். பா அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து தமிழ் இலக்கணத்துல நிறைய விதிகள் இருக்குது. இலக்கணத்துல அதுதான் அந்த இதை பேஸ் பண்ண பாமணி. மணினா ஓசை இருக்கக்கூடிய நாகரோட ஆண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில், சிவன் கோவில். இந்த கோவில் வந்து திருவாரூர் மாவட்டத்துல இருக்குது. குரு பகவான் வந்து மூல நட்சத்திரத்துல இருந்தாலும் இல்ல மூலம் நட்சத்திரத்துல
குரு பகவான் வந்து கோஜாரத்துல பயணப்படும் போதும் நம்ம வந்து பரிகாரமாவோ வழிபாட்டுக்காவோ இந்த கோவிலுக்கு போகணும். சரி, இந்த கோவிலுக்கு எப்ப போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப போகலாம்? பத்திரிகாரணம் போகலாம். அப்புறம் பத்திரிகாரணம் போகலாம். ஆயுஷ்மான், துருவம், சித்தம். ஆயுஷ்மான் நாமயோகம், துருவம் நாமயோகம், சித்தம் நாமயோகம் எல்லாம் நடைமுறையில வரும்போது கேது ஆட்டோமேட்டிக்கா குட்டா வருவாரு. கேது ஆட்டோமேட்டிக்கா குட்டா வரும்போது மூலம் நட்சத்திரம் குரு போகும்போது நமக்கு அது புரித பெற்றோம். மேடம் இந்த கோவில் போகும்போது அன்னைக்கு வந்து ராகு வைநாசியா இருக்கக்கூடாது, கரெக்டா? வரக்கூடாது, அந்த வைநாசிகத்துல வரக்கூடாது. கோஜாரத்தோட வைநாசிகமும் வரக்கூடாது. வைநாசிகத்தை மட்டும் இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஏன்னா நம்ம போய் வந்து காசு கொடுத்து பிரச்சனை வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடும். அதனால ரெண்டுமே நம்ம பார்த்துக்கணும். இப்ப உங்களோட ஜாதகத்துல யாரு வைநாசிகமோ அந்த வைநாசிகம் வரக்கூடாது. 3 பேர் வருவாங்கல்ல, அந்த 3 நட்சத்திரம் வரும்ல, அது வரக்கூடாது. அது போக கோஜாரத்துல கணக்கு போட்டு பார்க்கணும். கோஜாரத்திலயும் வைநாசிகம்னு போட்டு அன்றைய டேக்கு வைநாசிகம் சொல்லி வரும், அதுவும் வரக்கூடாது. இந்த ரெண்டுமே வரக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் வைநாசிகத்தை பார்த்து. ஓகே, மூலம் நட்சத்திரத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கறது பூராடம். பூராடம் அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்கு வந்து காடு வெளி, காடு வெளி ஆகாச புரீஸ்வரர். காடு கடுகு சொல்லுவோம்ல, காடு மாதிரி காடு வெளி ஆதி புரீஸ்வரர். புரீஸ்வரர் இது பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம், குரு பகவானோட கோவில். அப்ப இந்த கோவிலுக்கு வந்து நம்ம எப்ப போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌபாகியம், வியாகாரம், சாத்தியம், நாமயோகம் நடைமுறையில வரும்போது போலாம். கைக்கூலி தருணம் நடைமுறையில வரும்போது போலாம். உத்திராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துல குரு பகவான் என்ன ஒரு கெடுபலனை கொடுக்கிறாரு அப்படின்னா, நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச குற்றாலநாதர், குற்றாலீஸ்வரர். குற்றாலீஸ்வரர் நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை ஆகியெல்லாம் குழந்தை பிறந்தா குற்றாலன்னு பேர் வைப்பாங்க. குற்றாலம் இப்பதான் யாரும் வைக்கிறதில்ல, குற்றாலம் வச்சு அடி வாங்குவாங்க, அடிப்பாங்க குழந்தைங்க. ஆனா எங்க பெரியப்பா பேர் கூட குற்றாலம் தான், குற்றாலீஸ்வரர். அங்க இருக்கிற ஈஸ்வனுக்கு வந்து ரொம்ப இது ஜாஸ்தி, நல்லா இருக்கும் அந்த கோவில. நான் இப்ப உத்திராட நட்சத்திரத்துல குரு பகவான் நின்று போட்டுக்கோங்க. குரு பகவான் நின்று அவங்களுக்கு வந்து தெளிவலனை கொடுக்குற மாதிரி இருந்தா பரிகார கோவிலா அழகா குற்றாலம் போய் குளிச்சுட்டு குற்றாலீஸ்வரர் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு வரலாம். அப்புறம் இந்த குற்றாலம் சொல்லும்போது நம்ம இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பொதுவாவே ஒரு விஷயம் கொடுத்துக்கோங்க, கோவிலுக்கு நம்ம போகும்போது கோவிலுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. இப்ப நம்ம கோவிலுக்கு என்ன பர்பஸுக்கு போறோம் அப்படின்னா, ஒண்ணு அதிகபட்சம் பரிகாரம் பண்றதுக்கு தான் போவோம். அப்ப தி பெஸ்ட் வந்து அங்க குளிக்க முடியலன்னா கூட நம்ம பாதங்களை நினைக்கலாம். பாதங்களையும் கைகளையும் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கால் பாதங்களையும் நம்மளுடைய கை இதுலயும் நம்மளுடைய எல்லா உறுப்புகளோடையும் லிங்க் இருக்கும். இந்த 2 கையிலும் 2 பாதத்திலையும் வந்து நம்மளுடைய இடது வலது இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோடையும் லிங்க் இருக்கும். அதனாலதான் எந்த கோவிலுக்கு போறதா இருந்தாலும் நம்ம அந்த தீர்த்தத்துல நீராடுறது ரொம்ப பெஸ்ட். நம்மளுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து போகும், அந்த தண்ணியில போகும். ஏன்னா தண்ணியில மட்டும்தான் பாவங்கள் கரையப்படும். அது இந்து தர்மத்தோட மெயின் கான்செப்ட். அதுக்கும் அப்படி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த குளத்துல போய் கையும் காலும் கழுவும். இப்ப நீங்க கேரளா கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், கை காலெல்லாம் கழுக மாட்டாங்க. எல்லாம் டிராவல் பண்ணி வந்த உடனே கிடுகிடுன்னு கோயிலுக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வாசல்லயே வந்து குளத்துல இருந்து அந்த மோட்டர் வச்சு இழுத்து அந்த வாசப்படியில ஃபுல்லா அந்த தண்ணி மாதிரி கட்டி
தண்ணிய இறக்கி விட்டுருவாங்க. நீங்க அதை மிதிச்சுட்டு தான் காலை உள்ள வைக்கணும். அத வந்து கேரளா கோவில் எல்லாம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஏன்னா அதோடைய சாராம்சங்கிறது என்னன்னு கேட்டா, தண்ணியில அந்த கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துல நீராடணுங்கிறதுதான் கான்செப்ட். இப்ப நம்ம எல்லாமே ரொம்ப நாகரிகம் ஆயிட்டோம் இல்லையா? நம்ம நாகரிகம் ஆயம் வந்ததுன்னா நம்ம போய் குளிக்கல முடியாது. சோ அட்லீஸ்ட் நம்ம கை காலையை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளார என்ட்ரி ஆகும். இது வந்து தர்மம். இது வந்து நம்மளுடைய கோயிலுக்கு போகணும்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, நம்ம இந்த பண்ணணும்னா அதுக்குங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அது மாதிரி இருக்கிற ப்ரொசீஜரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். நம்ம செஞ்ச பட்சத்தை நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, உத்திர நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டோம். இனி திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர். திருமுல்லை வாயில் சென்னை பக்கத்துல இருக்கு. மாசிலாமணி புரீஸ்வரர். மாசுன்னா குற்றம்னு அர்த்தம். குற்றங்களை நீக்கக்கூடிய தகுதி உள்ள சிவன் அப்படின்னு அர்த்தம். அதான் மாசிலாமணி புரீஸ்வரர் அப்படின்னு. இது வந்து திருமுல்லை வாயில் சென்னைக்கு அருகில் இருக்கு. முன்னெல்லாம் அந்த இடம் சூப்பரா இருக்கும். நிறைய ஏரி எல்லாம் இருக்கும். இப்ப ஏரி எல்லாம் வந்து பிளாட் கொடுத்துட்டாங்க. அதனால எல்லாமே பயங்கர கமர்ஷியல் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு திருவோண நட்சத்திரம். ஏன்னா இந்த 73 பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் குரு பகவான் வந்து திருவோண நட்சத்திரத்துல இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு நீங்க போகலாம். எப்ப போகலாம்னு கேட்டீங்கன்னா கடைசி கர்ணம் நடைமுறையில இருக்கப்ப போகலாம். அப்படி இல்லைனாலும் அதிகண்ட பஞ்சர் சுக்கிரம் நாமயோகம் நடைமுறையில இருக்கும் போது போகலாம். ஓகே, அடுத்தது அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வந்து கொடுமுடி மகுடேஸ்வரர். மகுடம்னா கிரீடம்னு அர்த்தம். அந்த சிகரம் எப்பயுமே ஒரு சிகரம் தொட்டது கொடுமுடி அப்படிங்கறதெல்லாம் வந்து உச்சி, ஒரு மலையோட உச்சி. அதுதான் மகுடேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. சோ செவ்வாய், அவிட்டங்கிறது செவ்வாய். பவகரணம் வந்து நடைமுறையில வரும்போது, கோஜாரத்துல வரும்போது தாராளமா இந்த கோயிலுக்கு போகலாம். அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணலாம்? சுகர்ணம் சித்தி பிராமியம் நாமயோகம் நடைமுறையில வரும்போதும் இந்த கோயிலுக்கு போகலாம். ஓகேங்களா? அடுத்தது சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரம் வந்து மேல கடம்பூர், மயிலாடுதுறைக்கு இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர். மேல கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர். காட்டுமன்னார்குடி 5 கிலோமீட்டர் வரும். காட்டுமன்னார்குடி 5 கிலோமீட்டர்ஸ். மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர். சதயம் நட்சத்திரத்துல ராகு பகவான் ராகுவோட நட்சத்திரம். சோ குரு பகவான் வந்து சதய நட்சத்திரத்துக்கு நின்று கெடுபலனை கொடுத்தா எப்படி கொடுப்பான்? ரொம்ப ஹை லெவல்ல கொடுப்பான். ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க மேலக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு போகணும். காட்டுமன்னார்குடிக்கு பக்கத்துலதான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்ப போலாம்னு கேட்டீங்கன்னா பாலவக்காரனா நடைமுறையில இருக்கும்போது போலாம். அப்படி இல்லைனாலும் திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாமயோகம் நடைமுறையில இருக்கும்போது போலாம். மேடம் ஒரு சின்ன கொஸ்டின் மேடம். இப்போ கோச்சாரத்துல ராகு வந்து வைனாசி கிடையாது, பட் ஜாதகத்துல ராகு வைனாசியா இருக்கிறச்சு அப்போ போலாமா இருக்கு? அப்ப எப்படி போக முடியாது? ராகு வைனாசியா வந்ததுனாக்கா அப்ப போக முடியாது அந்த கோயிலுக்கு. சதயம் சொல்றேன். சதய நட்சத்திரம் வந்து வைனாசிகமா வரும்போது என்ன கேக்குறாரு அவரு?
சொல்லுங்க சார். அதாவது சதயம் வந்து வைனாசியா வந்ததுன்னா கோச்சாரத்துல வைனாசி இல்லை, பட் நார்மல் ஜாதகத்துல சதயம் வைனாசியா வந்ததுன்னா அது போலாமா அப்படின்னு கேட்கறேன். போனால் உங்களுக்கு வந்து வைநாசிகமும் குணமாகும், குருதோஷமும் நிவர்த்தி அடையும். ஓகே சார். ஓகே ரைட். ஓகே சார். ஓகேங்களா? சரி, இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு பகவான் போவார். அப்ப வந்து திருக்குவளை. இந்த திருக்குவளையோட இது கோவிலோட யாருக்கையாவது இது இருந்தா, அந்த லிங்க் இருந்தா எனக்கு அனுப்பி விடுங்க என்னோட வாட்ஸ்அப்க்கு. திருக்கோவிலைநாதர் இல்லைன்னா திருக்குவளையில் இருக்கக்கூடிய திருக்கோழிநாதர். நம்ம இந்த கோவில் போயிருக்கிறோம், பிரம்மபுரீஸ்வரர் கோவில். திருக்கோழிநாதர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் சுயம்பா இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போயிருக்கிறோம் எல்லாருமே. அந்த லொகேஷன் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் வச்சு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பூரட்டாதி வந்து குபேரனோட நட்சத்திரம் வேற. சோ வந்து அதிகபட்சம் எல்லாருமே இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். பரிகார கோவில் கூட. அதனால திருப்புகழ் இருக்கக்கூடிய திருக்கோழிநாதர், கோள்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கோள்கள், நவகோள்கள்னு. நவகோள்களுக்குமே வந்து அந்த இடத்துல வந்து இது கொடுத்துருக்குறாங்க, சாப விமோசனம் கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் திருக்கோழிநாதர் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு பேரு. இந்த கோயிலுக்கு நீங்க எப்ப போலான்னு கேட்டீங்கன்னா சதுஷ்பாத கரணம் வரும்போது போலாம். அப்படி இல்லைனாலும் எப்பெல்லாம் போகலாம்? சூலம், வரியம், வைத்திருதி, நாம யோகம் நடைமுறையில வரும்போது போலாம். அடுத்தது உத்திரட்டாதி. உத்திரட்டாதி வந்து யாரோட நட்சத்திரம்? உத்திரட்டாதி யாரோட நட்சத்திரம்? சனி பகவானுடைய. சனியோட சொல்லும் மட்டும் சனி பகவான் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? திருநாவூர்ல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய மதங்கீஸ்வரர் நாகப்பட்டினம் அருகில். திருநாவூர் மதங்கீஸ்வரர். இந்த கோயிலுக்கு எப்ப போலான்னு கேட்டீங்கன்னா கௌலவ கரணம் வரும்போது போலாம். அப்படி இல்லைனாலும் விஷ்கம்பம், கண்டம், பரிகம், நாமயோகம் வரும்போது போலாம். அடுத்தால ரேவதி. 27வது நட்சத்திரம் ரேவதி. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர். அப்பதான் அம்மாவும் இருப்பாங்க. அர்த்தம் ரெண்டா இருக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில். ரேவதி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்துல நின்று இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு போகணும். எப்ப போகணும்னு கேட்டீங்கன்னா திம்சுக்கினா கரணம் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். அப்படி இல்லைனாலும் எப்ப போகலாம்? பிரீத்தி, விருத்தி, சிவம், நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். ஓகேங்களா? இப்ப வந்து டைம் என்னாச்சு? 8:10 மேடம். 8:10 ஆயிடுச்சு. ஓகே, சார் கொடுத்த டைமை தாண்டி நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் புரிஞ்சுது தானே? எல்லாருக்கும் புரிஞ்சுது மேடம், புரிஞ்சுதுங்க. ஓகே, இப்ப நான் 8:10 ஆச்சு. 20 மினிட்ஸ் தான் கிளாஸ் இருக்குது. அப்ப யாரும் ஜாதகம் கொடுக்குறீங்களா? ஸ்ரீதேவி சார் இல்லை, ஜாதகம் வேண்டாம். 20 நிமிஷத்துக்கு ஜாதகம் போட முடியாது. டவுட் ஏதாவது கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆமா, அதான். ஆனா இதெல்லாம் எழுதுறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு சார்? சரிங்க, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உள்ள 10 மினிட்ஸ் கிளாஸ். ஓகே, அதாவது இப்போ இந்த கோவில்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 27 கோவிலை பயன்படுத்துறதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா?
இப்போ அவர் கேட்டார், ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டார், எனக்கு வைநாசிகமாக இருந்தால் அந்த கோவில் போகலாமா வேண்டாமான்னு கேட்டார். கரெக்டா? நீங்கள் வந்து வைநாசிகமாக இருந்தாலும் தாராளமாக வந்து போகலாம். குரு பகவான் வந்து எந்த விதத்தில் தோஷத்தை தந்தாலும் போகலாம் தாராளமாக. அதாவது அவர் வந்து தீசுனி அதிபதியாக இருக்கலாம், அவயோகமாக இருக்கலாம், முடக்காக இருக்கலாம், வைநாசிகமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் வந்து தாராளமாக வந்து போகலாம். சரியா? ஓகே ஓகே தானே? ஓகே சார். எப்படி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து போய்க்கலாம். அதே போல் குரு பகவான் நிற்கிற நட்சத்திரம் அது பாதிக்கப்பட்டிருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். சரியா? எல்லாரும் சரி சார், சரி சார், தேங்க்யூ சார். குரு நிற்கிற நட்சத்திரம் சப்போஸ் வந்து தீசுனி நட்சத்திரமாக இருக்கலாம், அவயோகமாக இருக்கலாம், முடக்காக இருக்கலாம், வைநாசிகமாக இருக்கலாம். அதுவும் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து போய்க்கலாம். சரியா? சரிங்க. யார் வீட்லயும் மியூட் சவுண்ட் போடுது. அங்க அந்த கோவில் போய் அஷ்டோத்திரம் பண்ணிக்கணும் சார். அந்த கோவில் போய் பூஜை அஷ்டோத்திரம் பண்ணிக்கணும் சார். அந்த கோவில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம். முடிஞ்சது அப்படின்னா, எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா ஒரு அபிஷேகம் சகஸ்ரநாம பூஜை பண்ணலாம். சரிதானே? ஓகேவா? எங்களால் சாமிக்கு பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அபிஷேகம் அல்லது சகஸ்ரநாம பூஜை வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். எங்களால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதே வந்து போதும். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து மந்திரங்கள்லாம் சரியாக படிக்க வரும் அப்படின்னா நீங்களே வந்து மந்திர புத்தகங்கள் வந்து இருக்குது. அதாவது அஷ்டோத்திர மந்திரம், சகஸ்ரநாமம், திரிசபை, மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், இப்படி நிறைய மந்திர புத்தகங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம்லாம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து, இப்போ நீங்கள் ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அதே மந்திரம் தான் சொல்ல போகிறாரு. 1008 மந்திரம் சொல்லுவார். அதான் வந்து சகஸ்ரநாம பூஜைன்னு சொல்கிறாராம். அவர் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உட்காந்து அமைதியாக வந்து படிச்சுட்டு வந்து சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் நீங்களே படிக்கலாம். காசு கொடுத்து பண்ண முடியும் அப்படின்னா கோவிலுக்கு காசு கொடுத்து பண்ணலாம். கொடுக்கறதுக்கு எங்களால் முடியாது அப்படின்னா தீபம் போட்டு தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். எந்த ஒரு கோவில் போனாலும் போனோம் வந்தாலும் உடனே வந்து வரக்கூடாது. சரிதானே? ஆமாம், முடிஞ்ச அளவு வந்து அந்த கோவிலில் வந்து இருக்கணும். ஒரு 1 hour 2 hours ஆகுது கம்பல்சரி அங்கே வந்து இருக்கணும். இருக்கும்போது தான் அந்த நற்பண்ணை வந்து உங்களால் வந்து அடைய முடியும். மேக்ஸிமம் வந்து சாப்பிடாம போங்க. ஒரு வழிபாடு பண்ணுறீங்க, பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு வந்து சாப்பிடாம போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் ஏதாவது 1 2 3 ஒரு முக்கியமான கோரிக்கைகள் மட்டும் வைங்க. நீங்கள் வைக்கிற கோரிக்கையை பார்த்து வந்து என்னென்னா சிவனை பயந்து ஓடிடக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து அங்கே வந்து ஆழமாக வந்து சிந்திக்கிறீங்களோ வேண்டுகிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடைமுறைக்கு வந்துடும். இப்போ நீங்களே வந்து 10-15 பிரச்சனையை வந்து போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆணித்தரமாக நீங்களே எதையும் கேட்கல. கரெக்டாக ஆணித்தரமாக நீங்கள் எதையும் வந்து கேட்கல. அதனால் வந்து அப்படி பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் கோரிக்கைகள் வந்து வைக்கணும். இல்லையா நீயே பார்த்துக்க, எல்லாமே எனக்கு சரி பண்ணி கொடுன்னு அமைதியாக உட்காந்துருக்கணும். முடிஞ்சளவு வந்து உங்களுடைய மனம் வந்து அமைதியாக இருக்கும்.
மனம் அமைதியாக இருந்தால் காரியஸ்தி காரிய வெற்றி வந்து உறுதி. அதை விட்டுட்டு அந்த கோவிலுக்குள்ளார போய் உட்காந்துட்டு இப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஹலோ, சொல்லுங்க. ஓகே, ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாங்க. இந்த நம்பரில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. 600 ரூபாங்கய்யா. எல்லாமே A to Z நான் வந்து கொடுத்துருவேன். ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அனுப்பிட்டு நாளைக்கு கூப்பிடுங்க. எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? ஃபோனில் பேசும்போது ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். இப்போ தான் சொன்னேன் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி, அப்புறம் வந்து புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டு இருந்தா அனுப்பிட்டு காலையில் கூப்பிடுங்க. ரைட், நம்ம எங்கே விட்டோம்? முடிஞ்சாலும் வந்து அமைதியாக இருக்கணும். அதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துடும். எத்தனை தீபம் போடுறது, எந்த திரியில் விளக்கு போடுறது, எந்த எண்ணெய் ஊற்றுறது, கரெக்டு தானே? அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து வேண்டவே வேண்டாம். நீங்கள் வந்து எத்தனை போட்டாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். எந்த திரியில் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். எந்த எண்ணெயை ஊற்றுனீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகும். அந்த கோவிலில் என்ன கிடைக்குதோ அதை வந்து பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே சார். சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ இதோட இன்னொரு டிப்ஸ் என்னன்னாக்க, உங்கள் ஜாதக குரு வந்து திதி, அவயோகம், முடக்கு, வைனாசியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒன்று குருவோ அல்லது அவருடைய நட்சத்திரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் நிற்கிற நட்சத்திரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த பரிகாரம் வந்து பண்ணிக்கிறீங்க. அது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய யோகி உபயோகி கர்ணநாதன் இருக்கார் இல்லையா? ஒருத்தருக்கும் இருக்கும் இல்லையா? யோகின்னு ஒருத்தர் வர்றாரு, உபயோகின்னு ஒருத்தர் வர்றாரு, கர்ணநாதன் வராரா இல்லையா? வராருங்க சார். வராரு இல்லையா? அந்த யோகி உபயோகி கர்ணநாதன் கோவிலுக்குள்ளார ஒரு குரு பகவான் இருப்பார் இல்லையா? ஆமாங்க சார். ஒன்று சன்னதி இருக்கும் அல்லது நவகிரகத்தில் குரு இருப்பார். கரெக்டா இல்லையா? ஆமாங்க குருஜி. கரெக்ட்டுங்க சார். அந்த குரு பகவான்கிட்ட உங்களுடைய யோகி உபயோகி கர்ணநாதன். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விஸ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய யோகி வந்து சனி பகவான். இப்போ சனி பகவான்னா யார்? முனியப்பன் ஐயனார் கருப்பன். இப்போ முனியப்பன் ஐயனார் கருப்பனுடைய கோவிலில் ஒன்று குருக்கு வந்து சன்னதி இருக்கலாம், அல்லது நவகிரகம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இருப்பார். கரெக்டாக இல்லையா? பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அது வந்து பெருமாள் கோயிலில் வரும். ஆனால் உபயோகி யாரா வருவா? சூரிய பகவான். உபயோகி வந்து சூரியனா வருவார். அப்போ சிவன் கோயிலுக்குள்ளார குரு பகவானுக்கு சன்னதி அல்லது நவகிரகத்தில் குரு இருப்பாரா இருக்க மாட்டாரா? கட்டாயம் இருப்பாருங்க ஐயா. இப்போ ஆயுஷ்மான் துருவ சித்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கேது வந்து யோகி. கேதுனா விநாயகர்னு எடுத்துக்கலாம். இப்போ விநாயகர்களுக்குள்ளார நவகிரகம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார். ஏதோ ஒரு சில கோவில்களில் வந்து குருவுக்கு வந்து சன்னதியே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய குருவினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் உங்களுடைய குருவுடைய யோகத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய யோகியினுடைய கோவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய குரு பகவானையும், உபயோகியுடைய கோவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய குரு பகவானையும், கர்ணநாதனுடைய கோவிலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய குரு பகவானையும் நீங்கள் வந்து நல்லா தரிசனம் பண்ணலாம்.
கண்டிப்பாக அவர் வந்து உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்கள் அந்த மூலவராக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். இப்போ திருச்செந்தூர் குரு பகவான் யாருக்கு கட்டுப்பட்டவர்? முருகனுக்கு கட்டுப்பட்டவர். முருகனுக்கு கட்டுப்பட்டவர். இப்போ நம்ம வந்து வர 13ஆம் தேதி வந்து சேங்காலிபுரத்தில் இருக்கக்கூடிய சோழேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன? அந்த கோயிலுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, நவகிரகங்கள் சிவனை வணங்கி தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் அது. நவகிரகங்கள் சிவனை வணங்கி தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் அது. அப்போ அங்கே இருக்க நவகிரகங்கள் யாருக்கு கட்டுப்பட்டவங்க? அங்குள்ள சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டது. சோழேஸ்வரருக்கு கட்டுப்பட்டவர். இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் வந்து யோகியாக இருந்தால், அந்த சூரியன் வந்து உங்களுக்கு யோகியாக இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுடைய யோகிக்கு கட்டுப்பட்டவர் அந்த நவகிரகங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய யோகி உபயோகி கர்ணநாதனுக்கு கட்டுப்பட்டவர் அந்த நவகிரகங்கள். உங்களுடைய யோகி உபயோகி கர்ணநாதன் கோவிலுக்குள்ளார இருக்கக்கூடிய நவகிரகங்களை நீங்கள் வந்து தாராளமாக தரிசனம் பண்ணலாம். அவங்களால எந்த ஒரு கெடுபலனும் நடக்காது, நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கும். சிம்பிளாக ஒரு ரூல் போட்டுக்கோங்க. புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஓகேங்க சார், நன்றிங்க சார். யாருக்கு புரிஞ்சது, யாருக்கு புரியல, யாருக்கு என்ன கேள்வி இதில்? குருஜி, இந்த யோகி இருக்கிற கோயிலுக்கு போக சொன்னீங்க, குரு கோயிலுக்கு. அது எந்த நேரத்துல குருஜி போனோம்? இப்போ நான் சொன்ன மேட்ரு யாருக்கு புரிஞ்சது? சார், குரு பகவான அனுகிரகம் வாங்குறதுக்கு சார் நம்ம யோகி உபயோகி கருணநாதன் கோயிலுக்குள்ள இருக்கிற குரு பகவான் வழிபடும் போது கொஞ்சம் அதிக பலன் கொடுப்பாருன்னு சொல்றீங்க சார். அங்குள்ள நவகிரகங்கள் நம்மளுக்கு எந்த தோஷத்தையும் கொடுக்காதுங்கிறதையும் சொன்னீங்க. குரு பகவான் மட்டும் இல்லை, நவகிரகங்கள் எல்லாருமே. உங்கள் ஜாதகத்தில் ராகு தோஷமாக இருந்தால் உங்களுடைய யோகி கோவிலில் இருக்கக்கூடிய ராகு போய் வணங்குங்க. ஓகே. குரு பகவான் தோஷமாக இருந்தால் உங்களுடைய யோகி உபயோகி கர்ணநாதன் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வணங்குங்க. ஓகேங்க சார். உங்கள் ஜாதகத்தில் கேதுவால பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய யோகி உபயோகி கர்ணநாதன் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கேது பகவானை போய் வணங்குங்க. புரிஞ்சுதா? ஓகேங்க சார். அப்படி வணங்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த எந்த கிரகம் வந்து பாதிப்போ அந்த கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும். குருஜி, எல்லாம் மியூட் போட சொல்லுங்க குருஜி. யார் யாருக்கு புரிஞ்சது, யார் யாருக்கு புரியல? எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. யார் யாருக்கு புரிஞ்சது? ராஜ், உனக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுது குருஜி. வேற யாருக்கு புரிஞ்சது? சார், சோழராஜனுக்கு புரிஞ்சுதுங்க சார். சோழராஜனுக்கு புரிஞ்சிச்சு. வேற யாருக்கு புரிஞ்சது? சார், குமார் ரங்கநாதன் புரிஞ்சு சார். அங்க இப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நெகட்டிவா இருக்காரு சொல்லுங்க. குருஜி லதா ரவி முனுசாமி அபயோகியா இருக்கு குருஜி. குரு அடுத்தது யார் பேசுனது? லதாமாவா? ஆ லதாமா, உங்க ஜாதகத்துல குரு பகவான் வந்து நெகட்டிவா இருக்காரா? வைநாசிகத்துல இருக்காரு. வைநாசிக அதிபதி, ரைட். அது இல்லாம மகர ராசியில தான் குருவும் இருக்காரு. சரி லதாமா, உங்களுக்கு வந்து குரு வந்து வைநாசிக அதிபதி. ஆமா. அவர் வந்து நோயை தரக்கூடிய ஒரு கிரகம். ஆமா. அதை வந்து கட்டுப்படுத்தணும், தோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யோகி யாரு? யோகி நீங்க என்ன நாம யோகம்? நான் வந்து கிம்ஸ்தூக்கினம் அந்த புதன்து ஹர்ஷனம் நாம யோகம். ஹர்ஷனம் நாம யோகம். ஹர்ஷனம் நாம யோகத்துக்கு யார் யோகி? இது சூரியனும். சூரியன் வந்து சூரியன். அப்ப சிவாலயத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய குரு பகவான் சன்னதியை அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுடைய நோய் வந்து குணமாகும். போதுமா? ஓகேவா? ஸ்ரீதேவி புரிஞ்சதா? பீனா புரிஞ்சதா? சார், இந்த இடம் புரியல சார்.
பீனா புரிஞ்சிருச்சா? இன்னொரு முறை சொல்லுங்க குருஜி. பீனா இங்க இருக்காங்களா இல்லையா? சார் இருக்கேன் சார். உனக்கு புரியலையா? என்ன சார்? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. சரி, மொத்தத்துல எல்லாரும் இப்போ வந்து அதாவது இப்போ வந்து நம்ம பத்மாவதி ஜாதகம் இப்போ வந்து நம்ம ரவி முனுசாமி ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ரவி முனுசாமிக்கு குரு வந்து அவயோகி. அந்த குருவால் கெடுபலன்கள் நடக்குமா நடக்காதா? நடக்குங்க சார். நடக்கும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நேற்றைக்கு இன்றைக்கு நிறைய தகவல்கள் வந்து பார்த்தாச்சு. அடிஷ்னலாக என்ன சொல்கிறோன்னாக்க, அவருடைய உபயோகி வந்து செவ்வாய். கரெக்டா? ரவி சாருக்கு அவருடைய உபயோகி வந்து செவ்வாய். கரணநாதன் செவ்வாய். கரெக்டா? யோகி வந்து சுக்கிரன், கர்ணநாதன் சுக்கிரன். ரைட். அப்போ வந்து உபயோகி வந்து செவ்வாய். ஓகேவா? உபயோகி வந்து ரவி முனுசாமிக்கு வந்து செவ்வாய். செவ்வாய்னா என்ன கடவுள்? முருகன். முருகன். அப்போ முருகன் கோவிலுக்கு உள்ளார வந்து எந்த கோவிலுக்கு உள்ளார போனீங்கன்னாலும் நவகிரகம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார். அதுல ஒரு குரு பகவான் இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பாருங்க சார். அந்த குரு பகவானை போய் வணங்கினால் ரவி சாருக்கு குருவால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். இப்பயாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது குருஜி. புரிஞ்சுது சார். யாருக்கு புரியல இன்னும்? குருஜி ரமேஷ் பாபு குருஜி. இப்போ ரமேஷ் சார் உங்களுக்கு வந்து எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு உங்க ஜாதகத்துல? அது என்னோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சார். ஓகே, ராகு வந்து உங்களுக்கு அவயோகியா? ஆமா சார். இப்போ ராகுவால சில பாதிப்புகள் வந்து கண்டிப்பா வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய யோகி யாரு? யோகி குரு பகவான் சார். யோகி குரு பகவானா? ரைட், ஓகே. யோகி வந்து குரு பகவான். உபயோகி யாரு? உபயோகி சூரியன் சார். சூரியனுக்கு எப்படி வந்து ராகு வந்து அவயோகமா வரும்? இந்த சுக்கிரன் நாமயோகியா? இந்த சுக்கிரன் நாமயோகம்னா உங்களுக்கு வந்து சந்திரன் யோகி, குரு வந்து உபயோகி, புதன் அவயோகம், சூரியன் வந்து உபாவயோகம். கரெக்டா இல்லையா? சரி, ஓகே. இன்றைய வகுப்பு முடிஞ்சது. நாளைக்கு நான் வந்தோன்னா என்னை ஞாபகப்படுத்துங்க. இதை வந்து போர்டில் 2 ஜாதகம் போட்டு காட்டும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரிங்க குருஜி. சரிதானே? ஓகேங்க சார். ரைட். இன்றைய வகுப்பு சொல்லுங்க. எல்லாரும் 2-3 எக்ஸாம்பிள் போட்டு காட்டுங்க சார். நாளைக்கு 2-3 ஜாதகம் அவயோகி யாரோ பார்த்து நாளைக்கு போட்டுக்கலாம். இன்றைக்கு வகுப்பு முடிச்சுக்கலாமா? ஓகே குருஜி. சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் கேட்டுக்கிறேங்க சார். அந்த கோயில் லிஸ்ட் கொடுத்தோம் சார். குரு நல்ல நிலைமையில இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போலாம் இல்லைங்க சார்? தாராளமா போகலாம். ஓகேங்க சார். ஒண்ணு மட்டும் டவுட். ஓகேங்க சார். அந்த கோவில் லிஸ்ட் வந்து அந்த கிளாஸ் வந்து 3500 ரேட்டு. அந்த கிளாஸ்ல கொடுத்த லிஸ்ட் இது. ஆமாங்க சார். ஆமா. இப்போ வந்து என்னன்னா நீங்க 1000 ரூபாய் கட்டிட்டு 10 நாள் கிளாஸும் படிச்சுட்டு லிஸ்டையும் வந்து வாங்கிட்டு போறீங்க நீங்க. உங்களுக்குலாம் வந்து டபுள் போனஸ் இன்னைக்கு. சரிதானே? ஆமா சார். புது மாணவர்கள் கூட ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். ஆமா. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு 3500 4000 சேவ் ஆயிடுச்சு உங்களுக்கு. ரைட், ஓகே. சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கோயில் நீங்க 1 வருஷம் 1.5 வருஷம் விசாரணை கொடுத்தீங்க. ஆமா, அது முக்கியம். நீங்க 3000 கொடுத்தாலும் உடனே கிடைக்கும். 3000 3500 கொடுத்தாலும் உடனே கிடைக்காது. கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷமா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு முதல் முறையா வந்து கொடுத்த லிஸ்ட். அது வந்து பப்ளிக் கிளாஸ் கிடையாது. அந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் போட கிடையாது. அது வந்து என்னன்னா டீப்பா ரெகுலரா வரவங்களுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி அந்த கிளாஸ்ல கொடுத்த லிஸ்ட் இந்த லிஸ்ட். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஆமா ஆமா. அதனால வந்து விளையாட்டு போக்கு எடுத்துக்காதீங்க. நல்லா சூப்பரா வந்து பரிகார நிவர்த்தி வந்து கிடைக்கும், தோஷ நிவர்த்தி கிடைக்கும்.
அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொன்ன மேட்ரு வந்து உங்களுக்கு சரியா புரியல யாருக்குமே. ஆமாங்க ஐயா. அதனால வந்து என்னன்னா குருஜி நாளைக்கு ஒரு வந்து சின்ன ஞாபகப்படுத்துங்க. சின்ன சந்தேகம் குருஜி. இப்போ சிவன் கோயில் உள்ள போனோம்னா குரு பகவான் வழிபட சொல்லியிருக்கீங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியுமே குரு பகவானா நினைச்சு வழிபடுறாங்க. தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் என்பவர் வேறு. வேறு. புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க நவகிரக குரு என்பது வேறு, நவகிரக குரு என்பது வேறு, தட்சிணாமூர்த்தி என்பது வேறு. சரிங்க ஐயா. குருவுல வந்து சப்த நம்ம வழி- குருக்கள்னு இருக்காங்க. அதுல ஒரு குரு தான் வந்து தட்சிணாமூர்த்தி. சரிங்க. இவருக்கு அதுக்கு வந்து லிங்க் போட வேண்டாம். ஓகேவா? சரிங்க குருஜி. ஸோ முடிச்சிடலாமா? குருஜி ரைட். குருஜி கோயில் பேர் வந்து திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க திருக்கழுக்குன்றம் வேதபுரி கோயில். அதாவது அதுல சங்கு திறக்கும். செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, செய்யாறு எல்லாம் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்து நீங்க அங்க இருந்து சொல்றீங்க, இவங்க வந்து என்ன பண்றாங்க, திருவண்ணாமலையில இருந்து சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே லொகேஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? சரி, அதான் திருக்கழுக்குன்றம் அந்த பேரு. அது கரெக்டு தான். இப்போ வந்து பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க என்ன சொல்லுவாங்க, கடலூர் பக்கத்துல இருக்கும்பாங்க. எல்லாம் அதே ஒரே லொகேஷன் தான். சரியா? சரிங்க குருஜி. ரைட். ஓகே. சரி, வகுப்பு முடிஞ்சது. நாளை பார்க்கலாம். ஓகே குருஜி. நன்றி சார். வணக்கம் சார். பயனுள்ள வகுப்பா